ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக அண்ட் குவிக்காக பண்ணக்கூடிய ஒன் பாட் ரைஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஆனியன், கார்லிக், கொஞ்சம் வரமிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி அதோட சாறை எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள். மிளகாய் நம்ம சேர்க்குறதுனால நம்ம கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம். எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய், நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானோடனே நம்ம கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போது பருப்பு போட்டுக்கலாம். சீரகம் போட்டு நல்லா ஒரு இது பண்ணிக்கலாம். இப்போ சீரகம் நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நல்லா வரப்படுற மாதிரி கொஞ்சம் அப்படியே சார்ட் அவுட் பண்ணிவிட்டு இது ஒரு 30 செகண்ட்ஸ் போல் விட்டுட்டு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பூண்டு போட்டு ஒரு 1 minute ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன், இப்போ வந்து நான் ஒரு பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறதுனால நம்ம தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த கலர் வந்தோடனே நம்ம தக்காளி போட்டுட்டு நம்ம தக்காளி வந்து நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம வந்து இருக்கிற மசாலா, இந்த மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, இதை வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜில் சேர்த்துப்போம். தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வருதான்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1 minute கிட்ட நம்ம ஃப்ரை பண்ணோன்னா போதுமாக இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க பொடியெல்லாம் போட்டுக்கலாம். பொடி, உப்பு, அதான் மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து போட்டுக்கலாம். உப்பு இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கோம். இது வந்து நான் 2 பேருக்கு செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா 1 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். நல்லா மிளகாத்தூள்லாம் நல்லா கொஞ்சம் வறுபட்டோடனே புளி கரைசல்லேருந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். அது டேஸ்ட்டு நல்லா வரும். பாருங்கள், இப்போ அதை நல்லா கொஞ்சம் ஒரு 1 minute கிட்ட நல்லா இது பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா இதாகிடுச்சு, மிக்ஸ் ஆகுது. அது ஒரு திக்னஸ் வரும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது. இப்போ அடுத்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாலிடாக வந்துருக்கு.
இப்படி பண்ணுறதுனால அந்த மிளகாத்தோட ஸ்மெல்லெல்லாம் நமக்கு இன்னுமே நல்லாவே போயிடும். இப்போது இந்த அரிசி ஊற வச்சுருக்கோம். இது நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி தான். ஒரு 1/2 hour கிட்ட நம்ம ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சோன்னா அது கரெக்டாக வரும். இப்போ நம்ம இந்த அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க புளி கரைசலை ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, தண்ணி நான் 2 மடங்கு எடுத்துக்கிறேன். இது நம்ம நார்மல் ரைஸ்லேயே பண்ணுறதுனால 2 மடங்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு நம்ம உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துப்போம். ஒருவேளை உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். ஒரு 4-5 கல் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுருவோம். இப்போ நம்ம தொலைவிட்டு குக்கருக்கு விசிலுக்கு போட்டுடலாம். பார்க்கும்போதே நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் மிளகா போட்டிருக்கிறதுனால நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசி கொடுக்க முடியாத பட்சத்தில் இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம 2 விசில் வச்சு எடுத்துட்டோன்னா அது கரெக்டாக இருக்கும். 2 விசில் வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ விசில் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே நல்லா ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. இது மேலே நம்ம கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். ஈஸி அண்ட் குவிக்கான 1 pot ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். இது வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாமல் சிம்பிளாக நம்ம இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ.